ஹே பிரைஸ் லார்ட், இவன் வாழ்க்கை நாடி போயிருக்கு, இவெல்லாம் எங்க திருந்துவான், ரட்சிக்கப்படுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அப்படி யாராவது சொல்றாங்களா? இல்ல நீங்க யாரையாவது சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பைபிள் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமாங்க, மரித்து போன லாசருவை கல்லறையில வச்சு மூடி 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்ப வந்து கல் எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷனை தோண்டி எடுக்கும் போது நாருமா நாராதா? நாரும்ல, அததான் மாத்தாலும் சொன்னாங்க. ஆண்டவரே நாருமே, ஆமா மாத்தாலே அது நாருந்தான். ஆனா நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, என்ன விசுவாசிச்சா நீ தேவனுடைய மகிமையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது நாரோ நாராது, அதெல்லாம் எதுக்கு? ஆமாங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றதும் அதுதான். அவிசுவாசமான வார்த்தையினால இவன் திருந்த மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நிறைய கல்ல வச்சு மூடி வச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை கிரிய செய்யவே முடியாதுங்க. எப்படி நாட்டம் எடுத்த லாசரு ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போனதுமே ஜீவனோட வந்தாரோ அதே மாதிரிதாங்க இன்னைக்கு நீங்க ஒருவேளை என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் பிள்ளை திருந்த மாட்டானா, இப்படி குப்பையில விழுந்து கிடக்குறானே, இப்படி பாவத்துல ஊறி போய் இருக்கிறானே, ஒருவேளை கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவங்களை நோக்கி வரும்னு சொன்னா, அவர் வான்னு சொன்னா வந்து தாங்க ஆகணும். சோ கவலைப்படாதீங்க. நீங்க எந்தெந்த கல்லெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்களோ அந்த கல்லை மட்டும் தூக்கி போடுங்க, ஆண்டவர் கிரியை செய்வாருங்க. ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா இந்த பைபிள்ல இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.